டேய், நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டு நினைக்கணும்ல, தோற்று போயிட்டு தோற்றுட்டோம் அப்படி நினைக்கணும்ல, அது இல்லை லைஃபு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது. எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம தன்னம்பிக்கை சரியா? நீ என்ன வேலை பார்க்குறியோ அந்த வேலையை சிறப்பாக பாரு சரியா? இது நான் சொல்ல பல அறிஞர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ஒரு முறை சொல்லிடுறானு. எனக்கு இப்போ வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசை. ஆனால் இங்கே போனால் என்ன, இதே சம்பளம் தான், இதே வாழ்க்கை தான். ஆனால் அது வேண்டாம். இங்கேயே நமக்கு அதுக்கு ஒன்று ஆதாயம் இருக்குது, பார்க்கலாம். லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் தோற்றவன் வந்து நல்லா கேட்டுக்குவேன். இப்போ வந்து நீங்கள் யார் வந்து தனிமையில் இருந்து கஷ்டப்படுறீங்களோ, தோற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்காக ஒரு பேச்சு தான் அது. நீங்கள் தோக்கலை, நீங்கள் பார்க்குறத சிறப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சரிங்களா? ஜெயிப்பீங்க. இப்போ இல்லை, ஒரு நாள் ஜெயிப்பீங்க. தோற்று போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தோற்று போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து வாழத்தான் வந்து பிறந்தோம். அதனால் வந்து வாழ்ந்துருங்க. எங்கேயோ போய் எவன்கிட்டே காசு வாங்கி சம்பாரித்து உழைச்சி அதை இங்கே வந்து கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி பெருமைக்காக வாழ வேண்டாம், நமக்காக வாழணும். உங்களால் முடியும்ல, அதை பண்ணுங்கள். அந்த முயற்சி தான் நான் இறங்கியிருக்கேன். நான் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னு, தயவு செஞ்சு வந்து இந்த சரக்கை மட்டும் குறைச்சிட்டு ஜெயிங்க சரிங்களா? சரக்கை குறைச்சிட்டு ஜெயிங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு அதுக்கே அடிக்ட் ஆகிடுறீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதை விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நல்லா வந்து உங்களை பார்த்துக்குங்க.